யாரை பார்த்து அப்போ நான் வரும்போது கூப்பிட்றேன். இப்போ நான் வருவேன், பாதையில் வருவேன், கண்ணாடிக்கு வருவேன். நான் ஒரு 8 மணிக்கு வரேன், 7:30 மணிக்கு வரேன். காவிரி ஆற்றங்கரையில் நடு ஆற்றின் நடுவே ஒரு தீவு போல், தீவுக்குள் இருப்பது போல், உண்மையிலுமே தீவு தான் அது. அந்தளவுக்கு 4 புறமும் தண்ணீருக்குள் சூழப்பட்ட இடத்துல ஒரு கோவிலுங்கிறது இதுதான் முதல் முறையாக நான் பார்க்குறேன். நட்ராற்றீஸ்வரர் கோயில், ஆற்றுக்கு நடுவே கோயில். விநாயகர் ஆத்தி மரம் 6500 வருடங்களுக்கு முந்தியது. ஆத்தி விநாயகர். தேன் ராட்டு. சாமி வணக்கம் சாமி. நான் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேங்க. இது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த கோயில் பற்றி தெரிஞ்சு இங்கே வந்திருக்கிறேங்க. உண்மையிலுமே இது வரைக்கும் நான் எங்கேயுமே நிறைய கோயில் எடுத்து வீடியோ போட்டிருக்கிறேன். பட் எந்த ஒரு இதுவுமே ஆற்றுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கிறேன். வேறு எங்கேயாவது இருந்துக்கலாமேங்கம்மா, எனக்கு தெரிஞ்சு நான் இதான் ஃபஸ்ட் டைமு. உங்கள் தயவு இந்த கோயிலோட வரலாறு, தல வரலாறு பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னீங்கன்னா எங்களுடைய வியூவர்ஸ்க்கு, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உபயோகமாக இருக்கும். நீங்கள் தெரிஞ்சதை சொல்லுங்கள் சார். எங்கள் சுவாமி அம்பாள் திருக்கல்யாணத்தப்போ பிரவாகம் தரத்து கர்ப்பமானது உயர்ந்திருந்தது. அதை சமநிலை செய்யறதுக்காக சுவாமி அகஸ்தியர்கிட்ட 5 காரியம் கொடுத்து 5 காரியத்தை பண்ணிக்கிறார். முதல் காரியம் தென்பாரதமான தமிழகத்துக்கு ஜீவநதி உற்பத்தி. 2வது வாதாபி வில்வனன் அசுரனை சம்ஹாரம் பண்ண சொல்கிறார். 3வது இடைச்சங்கத்துக்கு இலக்கணம் வகுத்தல். 4வது ராவனோட கர்வத்தை பங்கமாக்குறது. 5வது வைத்திய சாஸ்திரத்துக்கு உரை எழுதுகிறார். இப்படி விதமாக 5 காரியத்தை பண்ணிக்கிறார் சுவாமி. 2வது காரியான ஸ்தலம் இங்கே நம்ம கோயிலேருந்து 2வது காரியான ஸ்தலம். முதல் காரியம் கூர்க்குன்னு சொல்லக்கூடிய குடகுமலையிலேருந்து காவேரி உற்பத்தி ஆகுது. அங்கே காவேரி போகிற திசையிலே அகஸ்தியர் வரார். இங்கே வரப்போ வாதாபி வில்வலம்னு 2 அசுரன் இருக்கா. அவள் 2 சம்ஹரிக்கிற வண்ணமாக அவளோட வேலை என்னென்னா, இங்கே யாரெல்லாம் சிவபக்தா வராளோ அவளெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதாவது எப்படின்னா, வாதாபிங்கிறவனோட பக்குவம் என்னன்னா, அவன் உண்ணக்கூடிய பக்குவத்தில் மாறிடுவான். வில்வலன் கொடுத்தனே சாப்பிட்டனே அவங்க வில்வலன் ஒரு மந்திரத்தை சொல்லி 3 தடவை கூப்பிட்டானா வயிற்றை கிழிச்சிட்டு வருவான். அந்த மாதிரி எல்லா சிவபக்தாலையும் இம்சித்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் அகஸ்தியர் வரார். அப்போ தான் மாம்பழ ரூபமாக மாறிடுறான் வாதாபி. வில்வலன் கொண்டு போய் கொடுத்தனே சாப்பிட்றப்ப அவருக்கு தெரிஞ்சிடுது, இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டது அசுரனை தான் அப்படின்னு சொல்லி வயிற்றுக்குள்ளேயே வாதாபி ஜீர்ணோத்பவ அப்படின்னு சொல்லி வயிற்றுக்குள்ளேயே ஜீரணமாக்கிறார். வெளியே இருக்க அசுரனை தான் உட்காந்துருந்த தர்பாசுரத்துலேருந்து தர்பை எடுத்து பிரம்மாஸ்திரம்ன்றது சொல்லி சம்ஹரிக்கிறார். அதனால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது. பிராமணனை கொண்டா ஏற்படுற தோஷம் பிரம்மஹத்தி தோஷம். கொன்னது அசுரனதெல்லாம் எப்படின்னா, தூர்வாச முனிவருக்கும் அஜமுகிங்கிற ராட்சசுக்கும் பிறந்தவா தான் வாதாபி வில்வன் அசுரன். அதனால் பிரம்மஹத்தி தோஷம் எடுத்துக்காக சுவாமி மணலால் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணுறார். 12 நாள் பூஜை பண்ணுறார். 12வது நாள் சித்திரை 1. அதை சரி சனிக்கிழமை பூஜை பண்ணால் உடனே விசர்ஜனம் பண்ணிடணும் அப்படிங்கிறதுனால விசர்ஜனம் பண்ணுறார், கலைக்காமல் இருப்பார். அப்போ தான் சுவாமி அகஸ்தியா உன்னோட தோஷம் எடுத்துக்க நான் ஸ்தாபிக்கலை, யாரெல்லாம் என்னை பார்க்க வராளோ அவளோட தோஷம் எடுத்துக்க நான் ஸ்தாபிச்சிருக்கேன், இன்னும் உனக்கு கொடுத்த 3 வேலை இருக்கு, தெற்கே போ அப்படிங்கிறார். தென்மதியில் போய் இலக்கணம் வகுக்கிறார் இடைச்சங்கத்துக்கு. அடுத்தது ராவனோட கர்வத்தை அழிக்கிறார், அகந்தை அழிக்கிறார். 5வது வைத்திய சாஸ்திரத்துக்கு உரை எழுதுறார். அப்போ தான் ககன மார்க்க குளிகை அப்படின்னு ஒரு டேப்லெட் கண்டுபிடிக்கார். அந்த டேப்லெட்டோட பவர் என்னென்னா, போட்டுட்டு எந்த இடத்த நினைக்கிறோமோ அடுத்த கண்மூடி கண் திறக்கிற நிமிஷத்துக்குள்ளே அடுத்த க்ஷணத்தில் அந்த இடத்துக்கு போயிடலாம். அந்த மாதிரி 16 கண்டுபிடிக்கிறார். உன்னை சோதித்து பார்க்குற வண்ணமாக தென்பொதிகை மலையிலேருந்து இங்கே வர்றார்.
தெற்கேலேருந்து வர அகஸ்தியர் சுப்பிரமணியர் எங்கேயும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த மாதிரி இருப்பார். வலது கால் முன் வைத்து இடது கால் பின் வைத்து நடக்கிற பாவனையில் கையில் கிளி வச்சுன்னு இருக்கார். வர தெற்குலேருந்து வர அகஸ்தியரை வரவேற்கிற வண்ணத்தில் இருக்கார். வந்த அகஸ்தியர் வந்தோடனே அந்த 15 தனிமையை படுத்துக்கிட்டு ஒன்றை கொடுத்து முக்தி அடைஞ்சிருங்கோ, உங்களுக்கும் வயதாகிடுச்சு, நீங்கள் முக்தி அடைஞ்சிருங்கோ அப்படிங்கிறது. திருப்பி அந்த ஒன்றை முருகப்பெருமாண்டே கொடுத்துட்டு எல்லாத்தையும் மாதிரி முக்தி அடைய விரும்பல, என் உடலை 3ஆக பிரிச்சுருங்கோ, உடல் உயிர் கனவாக பிரித்து உடலை கைலாசத்துலேயும் கனவா சதுரகிரியிலையும் உயிரை இங்கே சுவாமிகிட்டே ஐக்கியமாக்கிருங்கோ அப்படிங்கிறது. யாருக்கெல்லாம் சுவாமியோட அருளும் உன்னோட அருளும் இருக்கோ என்னோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும் அப்படின்னு அகஸ்தியர் சொல்லியிருக்கு. அகஸ்திய மாந்திரிக காவியம் அப்படிங்கிற புஸ்தகத்தில் சுவாமி வந்து கூர்க்குலேருந்து பூம்புகாரம்புக்கும் சுவாமி தான் நடுப்புகுது, அது நீளத்துலேயும் அகலத்தையும் சுவாமி தான் நடுப்புகுதுன்னு காதை அளவில் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கேன். நன்றி. காணிக்கை எடுப்போம் சாமி, ரொம்ப நன்றிங்க சாமி. அதை இருக்குல்ல பரவாயில்ல. நன்றிங்க சார். ஆமாம் அன்னபூர்ணி அம்பிகா சமேத ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் ஸ்ரீ நல்லநாயகி உடனமர் ஸ்ரீ நட்ராற்றீஸ்வரர் திருக்கோவில் காங்கேயம்பாளையம் மொடக்குறிச்சி வட்டம் ஈரோடு மாவட்டம். இது இந்த தல வரலாறு பற்றி இங்கே நீட்டாக போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு படிக்கிற அளவில் கீழே கடையில் போய் வாங்கிட்டு ஓடு. அது வரைக்கும் இந்த தல வரலாறு இங்கே இருக்குது. நீங்கள் இதை அப்படியே பார்த்துக்குங்க. இதை அப்படியே நீங்கள் படிச்சுக்கலாம், அதாவது பாஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு நீட்டாக தெளிவாக எடுத்திருக்கிறேன். பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அந்தளவுக்கு நீட்டாக என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு எடுத்திருக்கிறேன். திருக்கோயில் ஏஞ்சல்வா வாண்டியா? ஹாய் குட்டி பாப்பா தங்கம், நீங்கள் கோயிலுக்கு வந்திருக்கிறீங்களா? என்ன சாமியாச்சு காலில்? சரி சரி புண்ணா? சரி 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 புண்ணு நல்லா இரு, சாமி உன்னை நல்லா பண்ணிடுவார். தம்பி அந்த பரிசல் ஓட்டுறவங்க வந்துட்டாங்களா? வராங்க இனிமேல் மூட மாட்டாங்களா? 6 மணிக்கு மூடுவாங்கன்றாங்க. இந்தா எப்படிச்சுக்கோ, அது நீயே வச்சுக்கோ. பாறையில் வந்து வித்தியாசமாக இருந்ததுன்னா இப்போ இதெல்லாம் மறுபடியும் கட்டிக்கிறாங்க. இல்லை பாறை இது ஏற்கனவே இது அதான் வித்தியாசமாக இருந்துருக்குது. இதெல்லாம் ஒரே மாதிரி ரவுண்ட் பண்ணி கட்டிக்கிறாங்க, அவ்வளோதான். அதை கரெக்ட் பண்ணி கட்டியிருக்கேன். ஆனால் சிவனுக்கிறது பாறையில் தான். சரிதான், இந்த பாறை தான் சிவனுக்கிறது. வந்து ஒரு ரவுண்ட் எடுத்து வந்துடும். சரிப்பா. ஓ
பண்ணுங்கள்.